Dear friends and subscribers, welcome to our channel Darsha Creators. இதுக்கு முந்தைய நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க பேசிக்கான ஒரு வாஷிங் பவுடர் தயாரித்து கமர்ஷியலாக எப்படி விற்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நாம் என்ன இந்த மாதிரி பேசிக்கான ஒரு வாஷிங் பவுடர் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதே பேசிக்கான வாஷிங் பவுடர்லேயே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ப்ரீமியம் கிரேட் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரின்னு, சர்ஃபெக்சல், ஏரியல் இந்த மாதிரி ஒரு வாஷிங் பவுடரை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வீட்லேயே தயாரிக்கிறனால தயாரிச்சுக்கலாம். அல்லது கமர்ஷியலாக தயாரித்து நாங்கள் நிறைய டோர் டு டோர் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இல்லை கம்பெனி மாரி செட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாலும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிடுங்க, ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கிடுங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கிடுங்க. மாஸ்க் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நல்ல அனுபவம் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் செய்யும் போதோ இல்லை ரூமில் செய்யும் போதோ மாஸ்க்கும் க்ளவுஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது என்னன்னாக்கா சோடா ஆஷ். சோடா ஆஷ் 300 கிராம் சோடா ஆஷ். ஃபஸ்ட்டு 300 கிராம் சோடா ஆஷை போட்டுருங்க. கூட தினோபால் 1 கிராம். நம்ம 1 கிலோவுக்கு தேவையான அளவுகளில் தான் இன்றைக்கி எடுத்து போடுறோம். நம்ம அடுத்து கூடவே எக்ஸ்ட்ரா இன்றைக்கி என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்க சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணுறோம். சோடாஸ் சோடியம் பைகார்பனேட் ரெண்டுமே வேறு கெமிக்கல்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆசிட் ஸ்லரியை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணுங்கள். ஆசிட் ஸ்லரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நிறைய பொங்கும். ஏன்னா வெறும் சோடாஸ் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இது ப்ரீமியம் கிரேடு. சாதாரண கிரேடில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்லேயே. அப்போ உங்களுக்கு பொங்குறது கம்மியாக வரும். பட் இதில் வெறும் சோடாஸ் மட்டும் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க, இல்லைன்னா நிறைய பொங்கி அந்த பவுலை விட்டு வெளியே வந்துடும். ஆசிட் ஸ்லரி எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 20% எடுத்துருக்குறோம். ஏன்னா ப்ரீமியம் கிரேடு. நார்மல் கிரேடில் 10லேருந்து 15% இருந்தால் போகணும். பட் இது ப்ரீமியம் கிரேடுங்கும் போது அழுக்க நிற்கக்கூடிய தன்மையும் இன்க்ரீடியண்ட்டும் ஹையர் பர்சன்டேஜ் இருக்கணும். இந்தமாரி பொங்கிக்கிட்டு இருக்கும். பாதி பொங்கிட்டு அந்த பொங்கி நிற்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜியோலைட் 10% ஜியோலைட். ஜியோலைட்டுங்கிறது எஸ்டிபிபிக்கு மாற்றுப்பொருள். எஸ்டிபிபியும் போடுவாங்க. பட் இந்தியன் கண்ட்ரீஸ்லாம் எஸ்டிபிபி ஓகே. பட் ஃபாரினில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னாக்கா அங்கெல்லாம் எஸ்டிபிபி யூஸ் பண்ண மாட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சோடியம் ட்ரைபாலிபாஸ்பேட் பயாலஜிக்கலி நான் டிக்ரேடபிள். அதுக்கு மாற்றாக தான் ஜியோலைட் யூஸ் பண்ணுறாங்க. ஜியோலைட் யூஸ் பண்ணும்போது அது பயாலஜிக்கலி சேஃப்டி, பொல்யூஷன் ஃப்ரீ, என்வாயன்மெண்டலுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை. அடுத்து குளோபல் சால்ட் 16% குளோபல் சால்ட் கட் பண்ணிடு பாருங்கள். கெட்டி, இது சிலரி கண்டென்ட் அதிகமாக இருக்கனால கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபில்லர்ஸ் போடும்போது தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கும். அடுத்தது நார்மல் சால்ட். நாம் யூஸ் பண்ணுற காமன் சால்ட் ஒன்லி 10% தான். 10% ஏன் யூஸ் பண்ணுறோம்னா பிளட் ஸ்டெயின், ஃபில்லர், இந்த பர்பஸ் தான். பிளட் ஸ்டெயின்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நார்மல் காமன் சால்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது ஏஓஎஸ் பவுடர். ஏஓஎஸ் பவுடர் 2% சேர்க்குறீங்க. 2%னாக்க 20 கிராம் சேர்த்துக்கிறீங்க. அடுத்தது என்ன சேர்க்கணும் அப்படின்னாக்க ஆக்சி ப்ளீச்சர். நம்ம அன்றைக்கே சொன்னோம். ஆக்சி ப்ளீச்சர் அப்படின்னாக்க என்னன்னாக்க பெஸ்ட்டு ஃபோட்டோ ப்ளீச்சர். டினோபால் ஃபோட்டோ ப்ளீச்சரு. இது
பெஸ்ட்டு ப்ளீச்சர். நம்ம கலர் துணிகளுக்கெல்லாம் வந்து ஃபேட் ஆகாமல் நார்மலான குளோரின் போட்டு ப்ளீச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா கலர் துணியெல்லாம் வந்துட்டு ஃபேட் ஆகிடும். அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த சோடியம் பர்கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போடுறோம். அது போடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது நீரில் கரையும் போது ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணி துணிகளுக்கு மேலே உள்ள அழுக்கை மட்டும் எடுத்துரும். மற்றபடி வந்துட்டு ப்ளீச் பண்ணும். கலரை வந்து எதுவும் ஃபேட் பண்ணாது. பாருங்கள், நல்ல ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கும். லாஸ்ட்டில் வந்துட்டு இது ப்ரீமியம் கிரேட் அப்படிங்கிறனால வந்துட்டு கிரானுவல்ஸ் வந்து இந்தமாரி எஸ்எல்இஎஸ் நீடில்ஸில் வந்து என்சைம் கலந்த மாதிரி இருக்கும். சாதாரண கிரானுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு பேஸில் இந்த மாதிரி இருக்கும். பட் ப்ரீமியம் கிரேடுக்கு வந்து நீங்கள் அந்தமாரி போடுறதுக்கு பதிலாக இந்தமாரி உள்ளதை இப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். அதே சமயத்தில் என்சைம் கலந்துருக்கிறதுனால எஸ்எல்எஸ் நீடில்ஸ் போது அப்பியரன்ஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியோட மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போ மிக்சிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு சீவரை வச்சு சல்லடையை வச்சு சல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே இது பண்ணி விட்டிங்கனாக்கா சளிச்சு எடுத்துக்கிடுங்க. சளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கலர் கிரானுவல்ஸ் வந்துட்டு நம்ம இந்தமாரி போடுறதுனால நீடில்ஸ் டைப் போடும்போது என்ன ஆகும்னா அப்பியரன்ஸ் எல்லாமே இதாக இருக்கும். நம்ம நார்மல் வாஷிங் பவுடரோட இந்த வாஷிங் பவுடரில் பார்த்தீங்கன்னாக்கா பஃப்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் வந்துட்டு பப்பாயா ஸ்மெல். சளிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்கள், ஃப்ரூட்டி பேஸில் நம்ம எடுத்துருக்குறோம் பர்ஃப்யூமு. சளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பர்ஃப்யூம் சேர்த்து கொஞ்சம் இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சிட்டு பர்ஃப்யூம் வந்து நல்ல மனத்தோடு நிற்கும். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த பவுடர் வந்துட்டு நார்மலாக நம்ம பண்ண பவுடரை விட ப்ரீமியம் குவாலிட்டி. சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேபிள் பிரகாரம் 4 வகையான சாம்பிள் ஃபார்முலேஷன் கொடுத்துருக்குறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாம்பிள்ஸ் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கமர்ஷியலாக கொடுக்குறதா இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருக்க லோ காஸ்ட் கமர்ஷியல் கிரேடு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரும். ப்ரீமியம் கிரேடு வந்து 60 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரும். இன்னமும் சுப்ரீம் கிரேடு எங்களுக்கு வேணும், மிஷின் ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு வீட்டு யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மேட்டிக் வாஷிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ப்ரீமியம் கிரேடு போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த டைப் கொடுக்குறா இருந்தாலும் சரி, இந்த டேபிளில் நாங்கள் சாம்பிள் கொடுத்துருக்க சாம்பிள் ஃபார்முலேஷனை யூஸ் பண்ணினீங்கன்னா 100% வந்துட்டு கேரண்டியோடு நாங்கள் சொல்கிறோம். 100% கேரண்டியோடு நீங்கள் வந்து தாராளமாக தயாரித்து விற்பனைக்கும் கொடுக்கலாம், சொந்த யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கமெண்டில் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். உடனுக்குடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அப்புறம் எந்தெந்த ரா மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உடனுக்குடனே அனுப்பிச்சி வைக்கிறோம். தேங்க்யூ.